Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 426 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த இம்பல் டவுன்ங்கிற பயங்கரமான பிரிசனை தான் காட்டுறாங்க. அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் பிரிசன். அதுல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி அங்க வேற லெவல்ல இருக்கும். ஃபயர் ஃபெஸ்டியர்ஸ போட்டு தள்ள போறதுனால லூஃபி அவனை காப்பாத்துறதுக்காக எப்படியோ அடிச்சு புடிச்சு உள்ள வந்துட்டான். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இம்பல் டவுன் பிரிசன்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு பைரட்டு எல்லா ஜெயிலர்ஸையுமே அடிச்சு தெருக விட்டுட்டு அந்த இடத்துல இருந்தே தப்பிச்சு போயிருக்கான். அதுவும் எப்படி அவனோட காலையே வெட்டி போட்டுட்டு போயிருப்பான். அவன் இருந்த செல்லுல பயங்கரமான பிளட். அந்த மகள் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டான். அந்த இம்பல் டவுனே ஒரு செகண்ட் ஆடி போச்சு. அவன் தான் ஒரு லெஜெண்டரி பர்சன், கோல்டன் லயன், ஃப்ளையிங் பைரட்ஸோட கேப்டன் ஷிக்கி த கோல்டன் லயன். சோ இப்போ என்ன கதையை சொல்ல போறாங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஷிக்கியும் அந்த கோல்டன் லயனும் மீட் பண்ணிருக்காங்க. அந்த கதையை தான் சொல்ல போறாங்க. ஆக்சுவலா இது ஒன் பீஸ் மூவியோட ரிலேட் ஆகிற ஒரு கதை. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா எளிய லிங்க் ஆகும். அப்படியே கட் பண்ணி கடலுக்கு அடியில காட்டுறாங்க. ஒரு பைரட் சப்மரைன் ஒன்னு சல்லுன்னு போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஒரு கூட்டம் உட்காந்து நல்லா ஜாலியா சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்களா. இந்த கூட்டத்தோட கேப்டன் பேரு கோல்ட். ஆனா இவங்க எல்லாத்துக்குமே பாஸ் அந்த ஷிக்கி தான். அவங்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு மட்டும்தான் ஒருத்தன் வந்து சொல்லுவான். அதுக்கே அங்க இருந்து 50 பேர் சைலண்ட் ஆயிருவாங்க. உடனே கோல்ட்டுக்கும் சந்தோஷம். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் தகவல் வருதா, கொண்டு வாங்கடா அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நேல. நம்ம மட்டும் அந்த ஷிக்கியோட பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணோம்னா அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகிற சான்ஸ் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான். அப்ப கூட இருக்கவன் கிட்டார் வாச்சுக்கிட்டே தேம்பி அழுவானா. ஏன்னா ஏன்டா அழுகிறேன்னு கேட்டா அவனுக்கு ரொம்ப கவலையா இருக்குதாமா. என்னடானா அந்த ஷிக்கி ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான். அந்த பிளானை மட்டும் அவன் எக்ஸிக்யூட் பண்ணானா இந்த மொத்த உலகமே துக்கத்துல போயிரும். ஆயிரக்கணக்கில் துக்கமான வாய்ஸஸ் எல்லாம் எனக்கு கேட்கும் போது என்ன சோகமாக்குறா கண்ணா சோகமாக்குன்னு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவான். என்ன இவன் இப்படி அழுகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நேல கொண்டு வருவானா. போன எடுத்த உடனே அமிகோ பைரட்டோட கேப்டன் மிஸ்டர் லார்கோவான்னு கேட்பான். ஆக்சுவலா இவன் வைஸ் கேப்டன். என்கிட்டயே எல்லாத்தையும் சொல்லு, நான் சொல்லிக்கிறேன். ஆப்போசிட்ல பேசுறவன் நாங்க பாஸ் ஷிக்கியோட அசம்பிளிக்கு மிஸ்டர் லார்கோவை இன்வைட் பண்றோம். அதுவும் நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான். அதுவும் 51வது பைரட் கேப்டனா. இதை கேட்டோன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம். உடனே கோல்ட் நக்கலா இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா ஆப்போசிட்ல பேசுறவன் இல்ல அவசரப்படாத. அப்படியே அவன் அந்த அசம்பிளியை வந்து அட்டெண்ட் பண்ணுனா இவங்க சொல்ற கண்டிஷனை முதல்ல அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுமாமா. அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லுவான். எது கண்டிஷனான்னு சொல்லி பேந்த முழிப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லூஃபி குருவை காட்டுறாங்க. எல்லா மீனை பிடிக்கிறேன்னு சொல்லி காஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா ரொம்ப நேரமா உட்கார்ந்தும் ஒரு மீன் கூட சிக்கல. என்னடா எல்லாரோட ட்ரெஸ்ஸும் வித்தியாசமா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது மூவியோட லிங்க் ஆன கதை. அதான் அப்படி இருக்குது. லூஃபியோட தான் செம காமெடி. தின்னு வயிறெல்லாம் புடைச்சு போய் இருக்குது. ஆனாலுமே எனக்கு பசிக்குதுமா. அப்புறம் என்ன சொல்லுவான், டெய்லி நைட் இவங்களுக்கு விருந்து தான். பயங்கரமா சாப்பிட்டு வயிறை பெருசாகி வச்சிட்டாங்க. அதனாலயே அந்த பெரிய வயிறை ஃபுல் பண்ண முடியாம சாட்டிஸ்ஃபையே ஆக முடியுது. இப்படி சாப்பர் சொன்னதுல கூட ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. ஆனா இந்த ப்ரூக் இருக்கானே, ஆமாப்பா நானும் தின்னு என்னோட போன்ஸ் எல்லாமே பெருசாயிருச்சு, கொஞ்சம் வெயிட்ட குறைக்கணுமா. பொய்யால தஞ்சி வந்து பாத்துட்டீங்கன்னா எதையாச்சும் புடிச்சிங்களான்னு கேட்பான். புடிச்சா கொண்டு வர மாட்டோமா, ஒன்னும் கிடைக்கலன்னு புலம்பி தள்ளுவானுங்க. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா கப்பல்ல சுத்தமா சாப்பாடே இல்ல. இவங்க ஏதாச்சும் புடிச்சா மட்டும்தான் சாப்பாடு. இத சொன்ன உடனே பேய அடிச்ச மாதிரி கத்துவானுங்க. என்னடா கத்துறீங்க என்ன கத்துறீங்கன்னு பச்சையா திட்டுவான். அட சஞ்சி ஒவ்வொரு டைமும் சொல்லுவான், நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போற வரைக்கும் இந்த மாதிரி நைட்டு விருந்தெல்லாம் வைக்க வேண்டாம், அளவா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருப்பான். எங்க கேட்டானுங்க, அடிச்சு புடிச்சு தின்னானுங்க. இப்ப எல்லாமே ஊத்திச்சு. ஆனா இப்ப என்னடான்னா நாங்களும் அப்படி சொன்னோன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்பானுங்க. எப்படி அவனுங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ப்ரூக்கோட தூண்டில ஏதோ ஒண்ணு மாட்டிச்சு. அவ்வளவுதான் சந்தோஷம் தாங்க முடியல, அதை விடாத அப்படின்னு புடிச்சு இழுன்னு இழுப்பானுங்க. அதோட வெயிட்ட வச்சே நல்லா தெரியுது அது நல்லா பெரிய மீனுன்னு. வாவ் சூப்பர், இனி நைட்டு அடுத்த விருந்துன்னு சொல்லி அந்த மீனை புடிச்சு இழுன்னு இழுத்துட்டு கிடப்பானுங்க. சஞ்சி எல்லாம் தெளிவா சொல்லிடுவான், நீங்க செத்தாலும் பரவாயில்ல அந்த மீனை மட்டும் எப்படியாச்சும் பிடிச்சிருக்கடான்னு. இதை நம்ம நம்பி பார்க்கும்போது அவளுக்கு காமெடியா இருக்கும். ஏன்னா அவனுக்கு மீனை பிடிக்கிறதுக்கு படுற பாடம் பார்த்தா சிப்பா தான் வருது. இங்க அதெல்லாம் கவனிக்காம அவன் பாட்டுக்கு ஜாலியா கப்பலை ஓட்டிட்டு போவான். அந்த டைம் ஏதோ ஒண்ணு ரெக்கை அடிச்சு பறந்துகிட்டே இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். சத்தத்தை கேட்டு என்னன்னு சொல்லி எல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் நம்மளுக்கு அந்த தூண்டில பிடிச்சு மேல தூக்குவானுங்க. எலிபென்ட் டூனான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் இருக்குல்ல, அட சஞ்சய் கூட ஒரு டைம் குக் காம்படிஷன்ல ஜெயிச்சு அந்த ஃபிஷ் வின் பண்ணானே, அந்த ஃபிஷ் இப்ப கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப ரேரான ஃபிஷ். அதை கஷ்டப்பட்டு மேல தூக்குனா அண்ணன் பார்த்து ஒரு பெரிய வண்டு ஒண்ணு பரேந்து வரும். அதை பாட்டு நம்ம ஆளுகெல்லாம் அப்படியே வாய பொழப்பாங்க. அது வந்ததுல கப்பலோட மொத்த வெளிச்சத்தையுமே மறைச்சுக்கிச்சு. அந்த அளவுக்கு பெருசு. நார்மலா வந்துட்டு போனா பரவாயில்லையே, நம்ம பயிலுக தவம் இருந்து புடிச்ச மீனை பிளையிங்ல இருக்கும் போதே அலையாக்கா கவிக்கிட்டு போயிரும். எப்படி இருக்கும், எத்தா தண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வாய பறந்துருவான். ஆனா இவனுக்கு 3 பேரும் கஷ்டப்பட்டு புடிச்ச மீன் போச்சேன்னு கவலைப்படாம வாவ் சூப்பரா பறக்குதுன்னு சொல்லி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவானுங்க. சோ இப்படி நம்மளால கப்பல்ல ரவுஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்களா. அங்க பக்கத்துல இருக்க ஐலாண்ட்ல இருந்து மெரைன் ட்ரெஸ் போட்டுருக்க ஒரு குட்டி பொண்ணு நம்மால
நம்மால கப்பலை பார்த்துட்டு பைரட் ஷிப்பா மானங்கட்ட மங்குனி பாயிலுக இவனுல விடக்கூடாதுன்னு சொல்லி கொலவெறியோட லுக்கு விடுவான். இங்க அந்த பீட்டில் கொண்டு போன மீன் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, அப்படியே மேல வரைக்கும் சல்லுன்னு பறந்து போய் மறுபடியும் கீழே சல்லுன்னு வந்து நம்மால கப்பலை நோக்கி அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். என்ன இவ்வளவு வேகமா வருதுன்னு பார்க்கும் போதே சட்டுன்னு கிராஸ் பண்ணி போகுமா. லூஃபி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவான். வாவ் செமையா பறகுது, நானும் அது மேல ரைட் பண்ணணும்னு. ஏன்டா நீ என்ன முட்டா பயலான்னு சாப்பர் லூஃபியை பிடிச்சு பச்சை பச்சையா திட்டுவானா. அவன் நான் அதை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புவான். உடனே உசோப்பும் நெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிருவான். அது என்ன தம்மா கூண்டு பூச்சியா இத்தனூண்டு நெட்டை வச்சு பிடிக்கிறதுக்கு எத்தா தண்டி இருக்குது. அது என்ன பண்ணும், மறுபடியும் திருப்பிட்டு நம்மாலய கப்பலை நோக்கி தான் வரும். இப்படியே வந்துச்சுன்னா கண்டிப்பா கப்பலை அது டெஸ்ட்ராய் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பீட்டிலோட சைஸ் வேற பயங்கர பெருசா இருக்குதுல்ல. சோ என் கப்பலை நான் காலி பண்ண விட மாட்டேன்னு நம்ம பிராங்கி அவனோட கோலா பவரை யூஸ் பண்ணி ஒரே அடி கொக்கமக்கா கரெக்டா எய்ம் வச்சு அடிச்சிருப்பான். ஆனா பிராங்கியோட அட்டாக்கு பிரோஜனமே இல்ல. அது மேல அடி பட்டுமே எந்த ஒரு அடியும் படாத மாதிரி கேஷலா பறந்து போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு, என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. உடனே லூஃபி ஏ பீட்டிலே இப்பவா உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்னு மேல போய் நின்னுக்குவான். அது உடனே சல்லுன்னு திருப்பிட்டு லூஃபியை நோக்கி வேகமா வரும். அவன் கம்னு கைய பின்னாடி நீட்டி அடிக்கிறதுக்கு ரெடியா நிப்பான். ஆனா அது வந்த வேகத்துல நெருப்பை யூஸ் பண்ணி லூஃபி அட்டாக் பண்ணும். இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பட் இருந்தாலுமே நம்மால அசராம அங்கேயே நின்னு பசூக்கான்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி அப்படியே பின்னாடி 10-15 பேக் பெல்ட்டிய போட்டு சல்லுன்னு போகும். ஆனா அதுக்கு அப்பவும் எதுவும் ஆகல. அந்த மெரைன் ட்ரெஸ் போட்டு இருந்த பொண்ணு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவா. என்னடான்னா அந்த பீட்டில் தான் இவளோட பாஸ் ஆமா, அவரையே அடிச்சுட்டாங்களான்னு ஷாக்கு வேற. அந்த டைம் அந்த பீட்டில காட்டுறாங்க, அது பயங்கரமா காண்டாயி அப்படியே செவன்னு கம்ப்ளீட்டா செவப்பா மாதிரி மறுபடியும் அட்டாக் பண்ண வரும். இவ்வளவு நேரம் சரி அது ஏதோ சாதாரண பூச்சின்னு தான் நினைச்சானுங்க. ஆனா நெருப்பெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிய வருது, கொஞ்சம் விட்டா இவங்க கப்பலையே அது மொத்தமா எரிச்சிரும்னு. அவன் லூஃபி எல்லாம் இங்க பொசுங்கி போய் நின்னுட்டு இருப்பான். என்ன நெருப்போட நெருப்பா சேர்த்து வச்சு அடிச்சிருப்பான்ல, பாடி டேமேஜ் ஆயிடுச்சு, என்னென்னமோ பண்ணுது, அடுத்து என்ன ஆகும்னு நினைச்சு பயப்படுவான்னு பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். என்னடானா அந்த பீட்டில் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்காமா. நம்ம ஆளுக பார்த்துட்டு இவனுக்கு எப்போ எந்த நேரத்துல எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்னே தெரியாது, ஒருவேளை மூளையில கலங்கிருச்சாங்கிற மாதிரி லுக்கு விடுவாங்க. அவன் என்னடானா அந்த பீட்டில நம்மளோட க்ரூல நான் அதை சேர்த்திக்க போறேன்பா. அடே வீணா போனவனே வேணாண்டா வேணாண்டான்னு எவ்வளவோ கத்துவாங்க. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. ஏப்பா பெரிய சைஸ் பீட்டில் என்னோட க்ரூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு திரும்பும் போதே பாஞ்சு வந்து லூஃபிய ஒரே அடி அப்படியே கீழே பேன்னு விழுவான். ஆனாலும் விட மாட்டான். டப்புன்னு அந்த பீட்டிலோட மூக்கைய பிடிச்சி அது மேலேயே போய் ஏறி உட்காந்துக்குவான். அது பீதியில இருக்கும். நம்மால விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். எப்படி பிடிச்சான் பாத்தியான்னு. எப்படி அவன் அந்த பீட்டில போட்டு படாதபாடு படுத்திட்டு இருப்பான். அந்த தீவுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க பொண்ணால நம்பவே முடியல, இப்படி எல்லாம் யாருமே இதை பண்ணது இல்லையேன்னு. லூஃபி அது மேல உட்காந்துட்டு பண்ற அட்டுவிலியத்தால அதால ஒழுங்கா பறக்க முடியல. நேரா இவங்கள நோக்கி தான் பாஞ்சு வரும். ஐயோ நிக்க கூடாரா, ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு அடிச்சு புடிச்சு ஓடுவானுங்க. ஆனா உசோப்பு ஓடிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து ஒரே கவி அலேக்கா தூக்கிட்டு போயிரும். இப்ப 2 பேரும் அதுகிட்ட மாட்டிட்டானுங்களா, இனி போய் காப்பாத்தணும்ல. சோ ஜோரோவும் செஞ்சு நேரா ஒரு ஜம்பா போட்டு அதோட கால போய் ஏறி உட்காந்துக்குவானுங்க. இப்ப 4 பேர் அதுகிட்ட தொக்கா மாட்டிட்டானுங்க. அது அங்க இருக்க ஐலாண்ட நோக்கி வேகமா போகும். இத பார்த்த இவங்க 3 பேர்த்துக்கும் ஏதோ சரியில்லையேன்னு தோணும். ஒருவேளை அங்க இருந்து தான் அந்த பீட்டில் வந்திருக்குமாங்கிற மாதிரி நமக்கு டவுட். அப்ப அந்த பீட்டில் அப்படியே ஐலாண்ட நோக்கி வந்துட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு பாஸ் கொஞ்சம் பார்த்து வாங்க, நீங்க கண்ணா பின்னாடி வரீங்கன்னு எவ்வளவோ சொல்லுவா. லூஃபி ஒரு சைடு முன்னாடி கண்ணா பின்னாடி எடுத்துட்டு இருக்கான். கீழே ஒரு 3 பேர் தொங்கிட்டு இருக்காங்கல்ல. சோ அத்தனை பேர் வெயிட் ஏறணும்னு அதால ஒழுங்கா பறக்க முடியாம அங்க இருக்க மலையில போய் டம்முன்னு ஒரே இடியா இடிச்சு கண்டபடி போக ஏறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.